இந்த மதுரை லைன்ஸ் கிளப்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. 11ஆம் ஆண்டு நிர்வாகிகள் ஹெல்ப் பண்றாங்க. நீங்க அதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபங்க்ஷன்? இது எப்போ ரெகுலரா வருஷம் இது ரெகுலரா நடக்கிறது. இப்போ எங்க டிஸ்ட்ரிக்ட் 180 கிளப் இருக்கு. இந்த மாதிரி 180 கிளப் இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன்ஸ் நடத்துறாங்க. நாங்கள் போய் அது புதிய தலைவர்லாம் பதவியேற்கிறது ஒரு ரொட்டீன் சடங்குன்னு வைங்களேன். எங்கள் லைன்ஸ் கிளப்புக்கு ஒரு சடங்கு, முக்கியமான சடங்கு. ஓகே சார். எப்போ சார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைப்பீங்க? இது எப்போ ஜூலை மாதத்தில் ஆரம்பிச்சுங்க. எனக்கு எது ஜூன் டு ஜூலை, ஜூன் 1 டு ஜூலை, இது ஜூன் 2 வரைக்கும். ஆமாம், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நார்மலாக ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க எல்லாரும். இது வருஷம் வருஷம் ரெகுலராக நடக்கும். ரெகுலராக ஏன்னா நிறைய அந்த அன்றைக்கி எல்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்துருப்பாருங்க. அந்த மாதிரி அன்றைக்கி தேதியில் நிறைய சர்வீசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சர்வீஸ் பாருங்க, இந்த எல்லாத்துக்கும் ரைஸ் கொடுக்குறோம். இன்னைக்கு முதியோர்களுக்கு பூரா கொடுப்பாங்க. எஜுகேஷனல் ஃபீஸ் எல்லாம் கட்டுவாங்க. நிறையா பசங்களுக்கு இதெல்லாம் நோட் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எஜுகேஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுபோக எங்கள் இதில் ரொட்டீனாக சைட் ஃபஸ்ட்டுன்னு அந்த கண் ஆப்ரேஷன்ஸ் அரவிந்த் உங்களோட சேர்ந்து அதெல்லாம் ஒரு பெரிய மெடிக்கல் கேம்ப் நிறையா பண்ணுவாங்க. டயாலிசிஸ் சென்டர் இருக்குது. இப்போ சரவணா ஹாஸ்பிட்டலில் எங்கள் மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீ. டயாலிசிஸ் வரணும்னா இப்போ அங்கே போய் ஈஸியாக. இந்த பாருங்க, ஒரு இது குறிப்பிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, ஆல் ஓவர் இந்தியா எங்களுக்கு 51 டயாலிசிஸ் யூனிட் வச்சுருக்கோம். 33 ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸு, 28 பிளட் பேங்க்ஸு, 102 ஸ்கூல்ஸ் நடக்குது, 113 ஐ ஹாஸ்பிட்டல்ஸ், 113 ஐ ஹாஸ்பிட்டல் அரௌண்ட் இந்தியா வச்சுருக்கோம். 72 சில்ட்ரன்ஸ் ஹெல்த் பார்க்குன்னு இங்கே வில்லாபுரத்தில் எங்கள் கிளப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த் பார்க் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஹெல்த் பார்க்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 10, இது வந்து நான் சொல்கிறது 3 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரெக்கார்டுங்க. எங்கிட்ட சொல்லுங்க. இப்போ நிறைய இது பண்ணியிருப்பாங்க. இப்போல்லாம் மோர் தேன் 10 மில்லியன்ஸ். ஒரு மில்லியன் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 10 லட்சம். அது மாதிரி மோர் தேன் 10 மில்லியன்ஸ் கேட்ராக்ட் சர்ஜரி. 100 மில்லியன்ஸ் மீசல்ஸ் வந்துருக்கு தெரியுமா? மீசல்ஸ் அப்படின்னு சொல்லி அம்மா கட்டாது மீசல்ஸ் தான். அந்த இது வராமல் இருக்கிறதுக்கு மோர் தேன் 100 மில்லியன்ஸ் இதெல்லாம் பெருசாக இது பண்ணிட்டு. எங்கள் இது மெயின் வந்து சைட் ஃபர்ஸ்ட் கண்ணு உலக. இப்போ பார்க்கலாமா? இங்கே அரவிந்த் லைட் கோட் ஒரு பில்டிங் இருக்குது. லைட் கோட் இருக்கும் இந்த சைடில். அது வந்து எங்கள் லைன்ஸ்லேருந்து கிட்ட 4.5 கோடி ரூபா கொடுத்து வரோம். கிட்ட இருந்து எல்லா டாக்டர்ஸும் வந்து அங்கே ட்ரைனிங் கொடுக்கும். ஆல் ஓவர் எல்லா வேர்ல்டுல இருந்து எல்லா டாக்டர்ஸ் வருவாங்க. ரெகுலராக ட்ரைனிங் நடக்கும். உங்களுக்கு அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கே போய் நல்லா அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். ஓகே சார், வருஷம் அப்படியே சிறப்பாக பண்ணுங்க. ஆமாம் சார், ரொம்ப நன்றி சார். நல்ல தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்கள் லைன்ஸ் கிளப்ல 11ஆம் வருஷத்தில் நீங்கள் பிரசிடென்ட் ஆகிருக்கீங்க. அதை பற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது இந்த லைன்ஸ்ல சேர்ந்ததுனால தான் நிறைய பேருடைய பழக்கங்கள்லாம் எனக்கு கிடைக்குது. அதனால தான் ஓகே. இப்போ நீங்கள் பிரசிடென்ட் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, என்ன பண்ணலாம், கிரியேட்டிவ் ஏதாவது பண்ணலாம்? எது அதாவது இந்த முறை வந்து கவர்னர் சிஎடிசன் கனவு மெய்ப்பட வேணும்ங்கிறத கொடுத்துருக்காரு. அதனால வந்து அவர் சொல்ற எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து எப்பயுமே நம்ம வந்து ஏழைகளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அதனால அதையும் சேர்ந்து இதோட சேர்ந்து, ஏன்னா நம்ம தனியா பண்றதை விட லைன்ஸ்ல இருந்து பண்ணோம்னா அதோட இது வந்து வேல்யூ கொஞ்சம் கூட இருக்கும். அதனால அந்த எப்படிலாம் பண்ணலாம் இது ஐடியா இருக்கா மேம்? இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம், அது மாதிரி இது ஐடியா வச்சுருக்கீங்களா? மைண்ட் மேப் மாதிரி எனக்கு அது சரியா எனக்கு சொல்ல தெரியல. ஓகே, சரி, தேங்க்யூ. சிறப்பாக பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த லைன்ஸ் கிளப் நீங்கள் செக்ரட்டரி ஆகிருக்கீங்க, அதை பற்றி எப்படி சார்? நான் 11 வருஷமாக இருக்கேன் சார். 5 வருஷம் தலைவராக இருக்கேன். இப்போ வந்து இந்த வருஷம் தான் செக்ரட்டரி. போன வருஷம் பொருளாளர் இருந்தேன். இந்த வருஷம் செக்ரட்டரி ஆகி கிளப்புக்கு நிறைய சேவை செய்வதனால இந்த எப்படிலாம் பொறுப்பு இது பண்ணலாம், எதுவும் மைண்ட் மேப் பண்ணலாம், இது பண்ணலாம்? ஆமாம், அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு மினி ஃபாரஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறையா ரெகுலராக மினி ஃபாரஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஓகே சார்.